வணக்கம். சிபிஎஸ்சி கிளாஸ் 9க்கு வந்துட்டு எக்ஸசைஸ் 6.2 பார்ப்போம். எக்ஸசைஸ் 6.2ல முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, in the figure find the values of x and y and then show that AB is parallel to CD அப்படின்றாங்க. இந்த ஃபிகரை கொடுத்துருக்காங்க. இந்த ஃபிகர்ல வந்து x and y வேல்யூ கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஏயும் பியும் பேரலல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. எக்ஸும் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைனுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறோமா, GH. அப்படி இந்த லைன் GH லைன் இருக்கு, GH. இந்த லைன் டிரான்ஸ்வர்சல் லைன் இருக்கலாம், அந்த லைனை மட்டும் எடுத்துங்க. அப்புறம் இதுக்கு இந்த புள்ளிக்கு AG, ABCDEF, இந்த புள்ளிக்கு வந்து F பேர் வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எல்லா புள்ளிக்கு பேர் வச்சுக்கிறோம், இன்டர்செப்ட் ஆகிற பாயிண்ட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த GH அப்படிங்கிற லைன் எடுத்திருக்கேன். இந்த AE அப்படிங்கிற ஒரு ரே வந்து அந்த லைன்ல போய் உட்காருது. AE அப்படிங்கிற லைன் வந்து உட்காருது. நமக்கு தெரியும் இந்த ரெண்டு ஆங்கிள் GEAயும் EAHும் கூட்டினா 180 டிகிரி அப்படின்னு தெரியும். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா GEA AEG ஆங்கிள் AEG வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 50 கொடுத்துருக்காங்க. அங்க AEG 50 கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து EAH HEA AEH ஆங்கிள் AEH வந்துட்டு X. ஆனா இந்த ரெண்டு கூட்டினா AEGயும் AEHயும் கூட்டினா AEGயும் AEH இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு 180 தெரியும். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல மேக் ஆகிற ஆங்கிள் வந்துட்டு 180 தெரியும். இந்த ரே வந்துட்டு அந்த ரெண்டு ஆங்கிள பிரிக்கி இது 50 பிரிச்சிருக்கு. அப்போ மிச்சம் இது எவ்வளவு இருக்கும், 130 இருக்கு. ஏன்னா ரெண்டு கூட்டம் 180. அப்ப எக்ஸோட வேல்யூ வந்து 130. இது வந்துட்டு 130, இது 130. சரிங்களா? இந்த லைன் சிடியும் EHும் வெர்டிகலி ஆப்போசிட் லைன்ஸ். சிடி இது C, இது B. இந்த லைன் இருக்கு. சரி, சிடி வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கு. சிடி இருக்கு, இது C, இது D. இந்த லைன் EH வந்து அதை வெட்டுது, EH வந்து வெட்டுது. நமக்கு வந்துட்டு இந்த புள்ளி வந்து F. ஏன்னா இந்த புள்ளி வந்துட்டு F. இந்த ஆங்கிள் வந்துட்டு 130 கொடுத்துட்டாங்க. இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள். அப்ப இதுவும் 130. அப்ப Y வந்து 130. Y கண்டுபிடிச்சாச்சா? என்ன ரீசன்? பிகாஸ் they are vertically opposite. இங்க X வந்துட்டு ஒரு லீனியர் பேர் ஆக்சியம், லீனியர் பேர். AEGயும் AEHும் லீனியர் பேர். அதனால சம் ஆஃப் ஆங்கிள்ஸ் வந்து 180. இந்த 50 ஆல்ரெடி இருக்கு, அதனால இது 130. நமக்கு X ஓட வேல்யூ கிடைச்சிட்டு Y ஓட வேல்யூ கிடைச்சிட்டு. X வந்துட்டு 130, Y வந்துட்டு 130. சரி, இந்த Xும் Yயும் என்னதுப்பா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, show that AB parallel to CD அப்படின்னு இருக்காங்க. இப்ப ரெண்டு லைன் parallel lines அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சேம் சைடு ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள்ஸ் பாத்தீங்களா, இந்த டிரான்ஸ்வர்சல் வெட்டுதான். இந்த சேம் சைடு ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்துட்டு அதோட சம் வந்து 180 இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லைன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த ஆங்கிள், இந்த ஆங்கிள், இது 130, இது 130 அப்படி இருந்துச்சு. அப்படி நம்ம சொல்ல கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருந்தா அந்த ரெண்டு கொடுத்துருக்க லைனும் பேரலல் சொல்லிடலாம். சேம் சைடு இன்டீரியர் ஆங்கிள் வந்துட்டு 180 வந்துச்சு. அதாவது இதுவும் 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 இந்த ரெண்டு கூட்டினா 180 வந்துச்சு. அப்படினாலும் நம்ம பேரலைன் சொல்லிடலாம். இதெல்லாம் தாண்டி இன்னொன்னு இருக்கு, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்துட்டு ஈக்குவலா இருந்துச்சுன்னா அப்பவும் நம்ம பேரலைன் சொல்லிடலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த லைன் இது இது ஒரு இன்டீரியர் ஆங்கிள், இது 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 4 இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வருதா. ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்னா இந்த ஆங்கிள் அதுக்கு அடுத்தது விட்டுட்டு அதுக்கு அடுத்த ஆங்கிள் பார்க்கணும். இதுவும் இதுவும் ஒண்ணு போல வரும். நம்ம ஆல்ரெடி இது கண்டுபிடிச்சிருந்தோம், 130 கண்டுபிடிச்சிருந்தோம். அப்ப இதுவும் 130, இதுவும் 130. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஹென்ஸ் the line AB and CD are parallel to each other. என்ன ரீசன்னா, alternate interior angles X and Y are equal. Hence, the given two lines are
parallel lines. AB parallel to CD. அப்போ ரெண்டு லைன் parallel அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவலண்டா என்ன நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா சேம் சைடு ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180 வரும். சேம் சைடு ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ரெண்டையும் கூட்டினா adding the same side of the interior angles வந்து 180 நம்ம சொல்லலாம். There is given two lines are parallel சொல்லிரலாம். Corresponding angles are equal. அப்பவும் நம்ம சொல்லிரலாம் the given two lines are parallel. இல்லைன்னா alternate interior angles இருக்கு பாத்தீங்களா அது ஈக்குவல்னாலும் நம்ம given two lines வரும் சொல்லலாம். நம்மளோட கணக்குல மேக்ஸிமம் வந்து நம்ம alternate interior angles வந்துட்டு ஈக்குவல் அப்படி சொல்லி தான் மேக்ஸிமம் எல்லா சம்மையும் ப்ரூவ் பண்ணுவோம். ஓகே மை டியர்ஸ், இப்போ செகண்ட் சம் பார்ப்போமா? ரெண்டாவது கணக்குல என்ன கொடுத்திருக்குன்னு பாத்தீங்கன்னா in the figure if AB parallel to CD, இந்த AB இருக்கு பாத்தீங்களா AB parallel to CD, அப்புறம் CD parallel to EF, இந்த CD வந்து EF க்கு parallel இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அப்ப AB வந்து இந்த EF க்கு parallel ஆயிடும். ஏன்னா நம்ம ஒரு ஆக்சியம் பார்த்தது என்னன்னா lines which are parallel to the same line are parallel to each other அப்படின்றாங்க. லைன்ஸ்னா இந்த AB யும் சரி இந்த EF ம் சரியும் ரெண்டுமே parallel to the same line. எதுக்குன்னா CD அப்படி இருந்துச்சுன்னா then the AB யும் இந்த EF ம் parallel அப்படி நம்ம சொல்லிடலாம். இங்க வந்துட்டு AB EF ம் parallel சொல்லி கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்கா அவங்க இன்னொரு இது கொடுத்துறாங்க. அதுக்கு ஈக்குவல் டெஃபினிஷன் என்ன கொடுத்தாங்கன்னா இந்த AB இந்த CD க்கு parallel, இந்த EF இந்த CD க்கு parallel, EF ம் CD க்கு parallel தானே, parallel ஆச்சுன்னா ஒரு ஆக்சியம் படி AB யும் EF ம் parallel அப்படின்றாங்க. ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அப்புறம் Y/Z இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்களா இதுவும் ஒரு ரேஷியோ கொடுத்திருக்காங்க 3:7 கொடுத்திருக்காங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்கன்னா x ஃபைண்ட் பண்ண சொல்லிருக்காங்க. x என்னதுன்னா இது வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிளா? ஓகே. இது இங்க வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிளா? ஓகே. இங்க ஆல்ரெடி z இருக்கு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுவும் வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள். அப்ப இது நம்ம y ன்னு வச்சுக்கலாமா? y ன்னு வச்சுக்கலாம். நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா y/z equal to 3:7 கொடுத்திருக்காங்க. கொடுத்திருக்க ரெண்டு லைனுமே parallel lines. கொடுத்திருக்க ரெண்டு லைனுமே parallel lines. அப்ப என்ன அர்த்தம்? the same side interior angles இருக்கு பாத்தீங்களா அத கூட்டினா 180 வரும். இந்த same side interior angle வந்து என்னது? angle y யும் angle z ம். angle y plus angle z equal to 180 degree. The same side interior angles are supplementary. The same side interior angles are whose sum is equal to 180 degree if the given two lines are parallel. ஓகேவா? அப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த ரெண்டையும் கூட்டினா 180 அப்படின்ட்டாங்க. எனக்கு y plus z வந்து 180 தெரியும், பட் y/z வந்துட்டு 3:7 கொடுத்திருக்காங்க. அப்போ y equal to 3x னும் z equal to 7x னு வச்சுக்கிறோம். சரிங்களா? ஏன்னா மொத்தத்துல இந்த 180 வந்துட்டு 3 பங்கு வந்துட்டு y எடுத்துக்கிறது, மிச்சம் இருக்கிற 7 பங்கு வந்துட்டு z கொடுத்துறாங்க. அப்போ ரெண்டையும் கூட்டினா எத்தனை வருது? y plus z equal to 10x. மொத்தம் வந்துட்டு இந்த ரெண்டு ஆங்கிள் கூட்டினா 180 வருது. ரெண்டு ஆங்கிள் கூட்டினா 10x. 10x வந்துட்டு which is equal to எவ்வளவு? 180. இதுல இருந்து x equal நம்ம இது வந்துட்டு x ன்னு வைக்க வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி இங்க ஒரு ஆங்கிள் x கண்டுபிடிக்க வந்திருக்கலாம். அப்ப இது x ன்னு வைக்க வேண்டாம். y equal to 3k ன்னு வச்சுக்கோங்க, z equal to 7k ன்னு வச்சுக்கோங்க. y plus z கூட்டினீங்கன்னா 10k ன்னு வந்துரும். சரிங்களா? இங்க இருந்து நம்ம k equal to 180/10 அடிச்சா 18 degree. K equal to 18 degree. அப்போ y equal to என்னது? 3k. y equal to 3 into 18 which is equal to 54 degree. Z equal to என்னது? Z equal to 7 into 18. 7 8s are 56, 7 10s are 70. 70 plus 56 வந்து 126 degree. ரெண்டையும் y plus z கூட்டினோம்னா நமக்கு வந்துட்டு 180 டிகிரி வந்துட்டு. அப்ப நமக்கு வந்துட்டு இப்போ y யோட வேல்யூ கிடைச்சிருக்கு. y யோட வேல்யூ வந்து என்னது? y யோட வேல்யூ வந்துட்டு 54. z ஓட வேல்யூ வந்துட்டு என்னது? 126. அப்ப கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவலா? அப்ப இதுவும் 126, அப்ப இதுவும் 126. நமக்கு தெரியும் வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இது 126 னா x 126. therefore x equal to 126 degree. சரிங்களா? இப்போ நம்ம क्वेश्चन नंबर 3 என்னன்னு பார்ப்போம். क्वेश्चन नंबर 3 என்னன்னு பாத்தீங்கன்னா in the figure if AB parallel to CD, AB னா இருக்கா, CD னா இருக்கா, AB CD parallel தாங்களா? ரைட். அப்புறம் EF is perpendicular to CD. இப்படி போட்டா perpendicular, இப்படி போட்டா parallel. சரிங்களா? இந்த EF வந்து perpendicular to CD. ஆட்டோமேட்டிக்கலி இந்த FE வந்து perpendicular to AB. அது நீங்க நினைச்சு ஏன்னா ரெண்டு parallel linesல இடையில
பேரலைன்ஸ் எந்த புள்ளி நம்ம பெர்பெண்டிகுலர் வரைஞ்சாலும் அது ஆப்போசிட் சைடுக்கும் ஆப்போசிட் சைடுல உள்ள லைனுக்கும் அது பெர்பெண்டிகுலரா தான் இருக்கும். அண்ட் ஜிஇடி ஜி என்ன இருக்கு, இ என்ன இருக்கு, டி என்ன இருக்கு. இது வந்து எவ்வளவு பாத்தீங்கன்னா மொத்தத்துல 126 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏஜிஇ, ஏ என்ன இருக்கு, ஜி என்ன இருக்கு, இ இருக்கு. இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். சரியா? ஜிஇஎஃப், ஜி என்ன இருக்கு, இ என்ன இருக்கு, எஃப் என்ன இருக்கு. இதை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. இதை ஒய்னு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அண்ட் எஃப்ஜிஇ, எஃப் என்ன இருக்கு, ஜி என்ன இருக்கு, இ என்ன இருக்கு. இதை வந்துட்டு நம்ம இசட்னு வச்சுக்கிறோம். இசட்னு ஆனா உனக்கு தெரியும் இந்த எக்ஸிங் இசட் கூட்டினா 180 வரும். ஏன்னா இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல லீனியர் பேர். சரிங்களா? அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபார்ம் ஆகுது. அதனால அது 180 டிகிரி வரும். எக்ஸியும் இசட்டையும் கூட்டினா 180 வரும். அப்புறம் இந்த ஒய் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் நம்ம ஒய்யை கண்டுபிடிச்சிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜிஇஎஃப் கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, கிவன் வந்துட்டு ஆங்கிள் ஜிஇடி ஈக்குவல் டு 126 டிகிரி கொடுத்துருக்காங்க. ஜி இருக்கு, இ இருக்கு, டி இருக்கு, 126 டிகிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஆங்கிள் ஜிஇடியை வந்து நான் எப்படி எழுத போறேன்னா ஜிஇஎஃப், ஜிஇஎஃப் சரிங்களா, பிளஸ் எஃப்இடி ஆங்கிள் எஃப்இடி. ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எஃப்இடியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 90 டிகிரி. இந்த பாக்ஸ் போடுறதா என்ன அர்த்தம், 90 டிகிரி. இங்க இருந்து இங்க வரைக்கும் 126 சரிங்களா. இதுல இருந்து இது வரைக்கும் 90னா அப்ப மிச்சம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் தானே. இங்க தொடங்கி இங்க வரைக்கும் 126 ஆனா இங்க இருந்து இது வரைக்கும் 90, அப்புறம் இது 90 இருந்தா இது வரும். அப்ப ஜிஇடி வந்துட்டு 126 கொடுத்திருக்காங்க. ஜிஇஎஃப் நமக்கு தெரியல, அதான் நம்ம ஒய் கண்டுபிடிக்கணும். பிளஸ் எஃப்இடி வந்து 90 அதுவும் கொடுத்திருக்காங்க. இங்க எதுவுமே கொடுக்கல, ஆனா இப்படி பாக்ஸ் போட்டா 90ன்னு அர்த்தம். சரிங்களா? அப்ப அந்த 90க்கு பாருங்க 126 மைனஸ் 90 ஈக்குவல் டு ஆங்கிள் ஜிஇஎஃப். ஜிஇஎஃப் கண்டுபிடிச்சிருக்காங்கல்ல, ஜிஇஎஃப் வந்துட்டு ஒய் அதை நம்ம கண்டுபிடிக்க போறோம். 126ல இருந்து 100 கழிச்சா நமக்கு 26 கிடைக்கும். 100 கழிக்கல 90 தான் கிடைக்கும். அப்ப நமக்கு 36 டிகிரி கிடைக்கும். இது என்னது, ஆங்கிள் ஜிஇஎஃப். ஒன்ன கண்டுபிடிச்சாச்சா? இது வந்து என்னது 36, இது 36, இது ஆட்டோமேட்டிக்கா 90. நமக்கு பெரிய ரெண்டையும் கொடுத்தீங்கன்னா 126 வந்துச்சு. ஒரு செட் முடிஞ்சிட்டு. இப்போ அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இது இந்த லைனும் இது பேரல் தானே, இது டிரான்ஸ்வர்சல் தானே. நம்ம இந்த ஜிஇ டிரான்ஸ்வர்சல் எடுத்துக்கலாம். அப்ப இது ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள், இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இது 126. அப்ப ஆட்டோமேட்டிக்கா எக்ஸும் 126. ரீசன் வந்து என்னது, எக்ஸ் ஈக்குவல் டு 126 டிகிரி. ரீசன் வந்துட்டு ஏ ஆங்கிள் ஏஜிஇ இதுவும் கமா ஆங்கிள் ஜிஇடி ரெண்டும் ஆங்கிள் ஏஜிஇ அண்ட் ஆங்கிள் ஜிஇடி ஆர் alternate interior angles. Alternate interior angles. Alternate interior angles. Alternate interior angles வந்துட்டு எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். ஏன்னா ஏபியும் சிடியும் பேரல் லைன்ஸ் கொடுத்தாங்க. அப்ப alternate interior angles வந்து ஈக்குவலா இருக்கும். அப்போ இந்த இசட் வந்து பாத்தீங்களா, இந்த இசட்ல இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஆல்டர்னேட்டிங் ஆங்கிள்னா இதுவும் இங்க வந்து என்ன இருக்கு, இங்க வந்து இருக்கு. சரியா? அது முடிஞ்சிட்டு நமக்கு இது 126 வந்துட்டு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம இசட் கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எக்ஸ் பிளஸ் இசட் வந்து 180 வரும். ஏன்னா எக்ஸ் பிளஸ் இசட் வந்து இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல தான் வருது. இந்த ஜிங்கிற ஒரு ரே தான் இந்த டோட்டல் 180 ரெண்டா பிரிக்கி. இது 126 அப்படின்னு சொன்னா அதனால நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டு கூட்டலாம், ஆங்கிள் எக்ஸ் பிளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 180. அதுல ஆங்கிள் எக்ஸ் வந்துட்டு 126 பிளஸ் ஆங்கிள் இசட் ஈக்குவல் டு 180. இந்த 126 அங்க வந்துச்சுன்னா this implies that angle Z equal to 180 minus 126.
180 இருந்து 120 கழிச்சோம்னா நமக்கு 60 கிடைக்கும். நம்ம 120 கழிக்கல, 126 கழிக்கும், கூட தான் கிடைக்கும். அதனால நமக்கு 54 டிகிரி தான் கிடைக்கும். இது வந்து எனக்கு ஆங்கிள் இசட். பாக்கெட் ஃபிகர் வந்து அப்படி இப்படிமா குழப்பி கொடுத்துருப்பாங்க. ஒரே ப்ராப்பர்ட்டி தான். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 2 லைன் கொடுத்துருக்க, 2 லைன்ல பேரலல் கொடுத்துட்டாங்க. அப்ப ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னன்னா ஏஜியும் ஜிஇடியும் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். அப்போ நமக்கு ஜிஇடி ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அப்ப ஏஜிஇ ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். ரெண்டாவது ஜிசிடி, ஜிஇடியில தான் ஜிஇஎஃப்ஓ எஃப்இடியும் சேர்ந்து வருது. இது 90 கொடுத்தாங்க. அப்ப மிச்சம் இருக்கிறது இதையும் கண்டுபிடிச்சிடலாம். 2 கண்டுபிடிச்சாச்சு. மூணாவது வந்துட்டு இந்த எஃப்ஜிஇயும் ஏஜிஇயும் ஒரே லைன்ல தான் ஃபார்ம் ஆகுது. adjacent angles forming a straight line, forming a straight line. அப்போ adjacent angles forming a straight line ஒரு சமூகம் என்னது 180. அதனால இது ரெண்டையும் கூட்டா 180, இது 126 கண்டுபிடிச்சிட்டோம். அப்ப மிச்சம் இருக்கிறது 54 தான் இருக்கு. ஓகே மீடியஸ். இப்போ போர்ஷன் போமா. இப்போ 4வது क्वेश्चन என்ன பாப்போம். 4வது क्वेश्चन பாத்தீங்கன்னா இந்த ஃபிகர் if PQ is parallel to ST அப்படின்றாங்க. PQ என்ன இருக்கு? இங்க இருக்கு. ST எங்க இருக்கு? என்ன இருக்கு? இதுவும் parallel இருக்காங்க. அப்போ இந்த 2 கோட்டையும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அப்படின்னாதான் நமக்கு பாக்குறதுக்கு parallel கோடு கொஞ்சம் நீட்டா தெரியும். சரியா? இந்த PQ எக்ஸ்டெண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதையும் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. PQ STயும் parallel இருக்காங்க. ரைட். அடுத்து ஆங்கிள் PQR, PQR இது வந்து 110 அப்படின்ட்டாங்க. ரைட்டு. அதுக்கப்புறம் அண்ட் RST ஈக்குவல் டு 130ன்றாங்க. RST ஈக்குவல் டு 130. ஃபைண்ட் QRS இந்த இதான் கேட்டிருக்காங்க. இந்த இதான் கேட்டிருக்காங்க. நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா draw a line parallel to ST through point R. இந்த STங்கிற லைன் இருக்கு பாத்தீங்களா? இந்த லைனுக்கு பேரலா R வழியா ஒரு கோடு ஒன்று வரைஞ்சுக்கோங்க அப்படின்னு இருக்காங்க. வரைஞ்சீங்கன்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்காங்க. அப்ப நான் இதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன். இதுக்கு வந்து M, இதுக்கு வந்துட்டு N அப்படின்னு சொல்லி நானா எனக்கு ஒரு லைன் வரைச்சுக்கிட்டேன். ஏன்னா ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. draw a line parallel to ST. இந்த STங்கிற லைனுக்கு பேரலா through R ஒரு லைன் வந்து வரைச்சுக்கோங்க. அப்போ STக்கு பேரலா இந்த லைன் இருக்கு. ஆல்ரெடி இந்த லைன் வந்து STக்கு பேரலா இருக்கு. அப்போ இதுவும் STக்கு பேரலா இருக்கு, இந்த லைன் STக்கு பேரலா இருக்கு. அப்ப STயும் இதுவும் ஆல்ரெடி பேரலல் வர கொடுத்தாங்க. இப்ப கொடுத்துருக்க 3 லைனுமே பேரலல். அப்ப பேரலல் லைன்ஸோட ப்ராப்பர்ட்டி நமக்கு தெரியும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். அப்ப இது 130னா இது 130 ஆகுமா? ரைட். ஓகே. அதுக்கப்புறம் சேம் சைடு ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து எனக்கு சம் ஆஃப் தி சேம் சைடு ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் வந்து 180. அப்போ இது வந்து ஒரு டிரான்ஸ்வர்சல். இந்த லைன் பேரலல் லைனா, அப்ப இது ஒரு டிரான்ஸ்வர்சலா QR டிரான்ஸ்வர்சல் வந்துட்டு PQக்கும் MN வழியாவும் பாஸ் ஆகுது. அப்ப இதுவும் இந்த ஆங்கிள் கூட்டினீங்கன்னா எனக்கு வந்துட்டு 180 வரணும். ஏன்னா பிகாஸ் PQ and MN are parallel lines. அப்ப இது 110 நமக்கு இது என்ன வரும்? 70 வரும். இது 70 வரும். இது எவ்வளவு வந்திருக்கு? எனக்கு 130 வந்திருக்கு. ஏன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால இது 130 வந்திருக்கு. அப்ப இந்த லைன் பேரலல் லைன். இது ரெண்டையும் கூட்டினாலும் சேம் சைடு ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள்ஸ், சம் ஆஃப் தி சேம் சைடு ஆஃப் தி இன்டீரியர் ஆங்கிள் வந்துட்டு ரெண்டு லைன் பேரலல்னா ஒரு சம் இஸ் எவ்வளவு? 180. அப்ப 130 தான் இதுவும் 50 வந்துச்சு. இப்ப எனக்கு இந்த சைடும் கிடைச்சிட்டு இந்த சைடும் கிடைச்சிட்டு இது 70 இது 50. எனக்கு தேவை நடுவுல இந்த ஆங்கிள் மட்டும்தான். எனக்கு இன்னொன்று தெரியும், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள்ஸ் அட்ஜசன்ட் ஆங்கிள்ஸ் அதை கூட்டினீங்கன்னா அடுத்தடுத்த ஆங்கிள்ஸ் கூட்டிங்கன்னா மொத்தம் 180. இங்க இருந்து இந்த வரைக்கும் போனா 180, இது இருந்து இது 70, இதுல இருந்து இது 50, 120 போயிட்டு அப்ப எனக்கு மிச்சம் இருக்கிறது 60. சோ QRS ஈக்குவல் டு 60 டிகிரி. எல்லாமே இதுவும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்துட்டு PQRST யூன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு ஆங்கிள் யூன்னு வச்சுக்கோங்க. அது வந்து 130 டிகிரி பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் தி பேரலல் லைன்ஸ் ஆர் ஈக்குவல். ஃபர்ஸ்ட் இது எப்படி ஆங்கிள் யூ கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி ஆங்கிள் யூ ஈக்குவல் டு 130 பிகாஸ் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆஃப் பேரலல் லைன்ஸ் ஆர் ஈக்குவல். அதனால நம்ம அந்த கணக்குப்படி அதை போட்டோம். அதுக்கப்புறம் இந்த 70 எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னா சேம் சைடு ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் வந்து 180. அந்த இதை அடுத்து எழுதுங்க. அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. இதுவும் சேம் சைடு ஆஃப் இன்டீரியர் ஆங்கிள் வந்துட்டு which is equal to sum is equal to 180 ஆங்கிள். ரிமைனிங் இருக்கிறது இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் வந்து 180 டிகிரி. இங்க ஆல்ரெடி 70 போயிட்டு ஒரு 50 போயிட்டு அப்ப 120 போயிட்டு மிச்சம் இருக்கிறது 60. இந்த ரீசன்ஸ்ல அப்படி போடுவே எழுதுங்க.
எழுதுனீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் சம், இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ். இப்போ ஃபிஃப்த் சம் பார்ப்போம். ஃபிஃப்த் சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபிகர் இஃப் ஏபி parallel to CD, ஏபி parallel to CD and angle APQ, APQ இது வந்து 50 டிகிரி, APQ இது 50 டிகிரி, சரியா? ரைட். and PRD equal to 127 டிகிரி, PRD இந்த ஆங்கிள் இருக்கு பாத்தீங்கன்னா, PRD இது வந்து 127 டிகிரி. ஃபைண்ட் x and y எடுத்துக்கங்க. ஃபைண்ட் x and y என்ன கொடுத்திருக்காங்க? ஏபியும் சிடியும் பேரல், இந்த லைனும் இந்த லைனும் பேரல். அப்ப ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஆங்கிள் ஏபிக்யூவும் பிக்யூஆரும் ஈக்குவல். given AB parallel to CD, therefore angle APQ which is equal to angle PQR. என்ன இந்த Z ஃபார்மட்ல வருதுல, Z ஃபார்மட்ல வரதுதா. அப்ப இந்த 50 டிகிரியும் இந்த எக்ஸும் ஈக்குவல். APQ வந்து என்னது 50, PQR வந்து என்னது x. அப்ப x வந்து என்னது 50 டிகிரி. இது கேட்டிருக்காங்க. x கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்கல்ல, x கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி இது என்ன பாத்தீங்கன்னா, ரீசன் வந்துட்டு alternate interior angles of the given two parallel lines are equal. Of the given two parallel lines are equal போட்டுவாங்க, சரிங்களா? முடிச்சிருக்கேன். அது ரீசன் முடிஞ்சிட்டு. அடுத்தது வந்துட்டு சேம் ரீசன் தான். APR angle APR which is equal to angle PRD, PRD, PRD. இது 120. இது இன்டீரியர் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் தான். இது இந்த சரிங்களா? இதுல இருந்து இது வரைக்கும் இதுவும் ஈக்குவல். இங்க வந்து என்னது ஏபிஆர் வந்துட்டு ஏபிஆர் வந்து ஏபிக்யூ, அதுக்கப்புறம் QPR. ஏபிஆர் வந்து நம்ம எப்படி இருக்கலாம், ஏபிக்யூ ஆங்கிள் ஏபிக்யூ இந்த ஆங்கிள், சரிங்களா? இது அதுக்கப்புறம் நமக்கு இந்த ஆங்கிள் வேணும். இந்த ஆங்கிள் வேணும்னா QPR பிளஸ் QPR இந்த ஆங்கிள் ரெண்டு கூட்டி என்ன வரும்? இந்த ஆங்கிள் பிஆர்டிக்கு ஈக்குவல். பிஆர்டி வந்து 127. நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஏபிக்யூ வந்துட்டு என்னது 50. அப்ப இது 50 பிளஸ் QPR, QPR which is equal to 127. இந்த 50 கொண்டு போயிடும். QPR வந்து QPR வந்துட்டு y, இதான y. y equal to 127 minus 50. 120 இருந்து 50 கழிச்சோம்னா 70. நம்ம 120 இருந்து கழிக்கிறோம். 130 இருந்து கழிச்சோம்னா 80. அப்ப ரெண்டுக்கு நடுவுல இருக்கு. அப்போ 73, 77, 50, 70, 120, 77 which is equal to 77 degree. Same reason, the alternate interior angles are equal of the given two parallel lines. And the reason படி இது 77. Okay, my dears. இப்போ நம்ம 6th சம் என்னன்னு பார்ப்போம். 6th சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, என்ன கொடுத்திருக்காங்க? ரெண்டு மிரர் கொடுத்திருக்காங்க. ஒரு இன்சிடென்ட் ரே நேர போய் பீக்கிங்ல மிரர்ல போய் முட்டுது, முட்டிட்டு ரெஃப்ளெக்ட் ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகி அது நேர மறுபடியும் ஆர்எஸ் கண்ணாடியில சீங்கிற பாயிண்ட்ல முட்டுது, மறுபடியும் எகைன் ரெஃப்ளெக்ட் ஆகுது, மறுபடியும் இப்படி வரும், அப்படி போயிட்டே இருக்கும். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இந்த இதை மட்டும் எடுத்துக்கிறோம். இது என்ன கடைசியில என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரூவ் தட் ஏபி பேரலல் டு சிடி அப்படிங்கிறாங்க. இந்த லைன் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த லைனும் பேரலல் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த லைன் பேரலல் சொல்லலாம். நம்ம என்ன செய்யணும்? ரெண்டு லைன் பேரலல் சொல்லி ப்ரூவ் பண்ணணும்னா நமக்கு வந்துட்டு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்கு. என்னென்ன ஆப்ஷன் பாத்தீங்கன்னா, அந்த டிரான்ஸ்வர்சல் இருக்கு பாத்தீங்களா, டிரான்ஸ்வர்சலோட ஒரு சைடு ஆங்கிள் இருக்கு பாருங்க, சேம் சைடு ஆங்கிள், அது ரெண்டு கூட்டினீங்கன்னா 180 வரும், சப்ளிமெண்டரியா இருக்கணும். அது ஒன். இல்லைன்னா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும், ரெண்டாவது. மூணாவது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவலா இருக்கணும். நம்ம மேக்ஸிமம் எல்லா சமக்கும் வந்துட்டு இந்த மூணாவது தான் யூஸ் பண்ணுவோம். ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், ஹென்ஸ் தட் given two lines are parallel அப்படிமா. இந்த ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னது?
இந்த இங்க இருந்து இங்க போய் முட்டிட்டு மறுபடியும் இந்த கண்ணாடி இந்த இடத்துல மட்டும் இப்படி போகுது. ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் வந்து இதுவும் 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 ஈக்குவல் சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். if you are able to prove ABC angle ABC னா இந்த ஆங்கிள் சரியா. இது வந்து இப்படி எழுதலாம் CBA அப்படின்னு எழுதினாலும் இந்த ஆங்கிள் தான் குறிக்கும். ஈக்குவல் டு ஆங்கிள் BCD நடுவுல இருக்கு பாத்தீங்களா எழுத்து, அதுலதான் ஆங்கிள் வரும். BCDங்கிறது இந்த ஆங்கிளை குறிக்கும். இதை வந்து BCD எழுதலாம், DCB எழுதலாம். DCP எழுதினாலும் அதுவும் இந்த ஆங்கிள் தான் குறிக்கும். இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் எதுன்னு பாத்தீங்கன்னா இது இசட் மாதிரி வருதா, ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள் என்னது அந்த இசட்ல இந்த இதுவும் இந்த ஆங்கிள் தான் இப்படி தலைகீழா போட்டிருக்காங்க. இதுதான் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள். இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கொடுத்திருக்க இந்த ரெண்டு லைனும் பேரலல் அப்படிங்கிறது உறுதியாயிரும். நம்ம ஒரு தியரத்துல படிச்சிருக்கோம். if the alternative interior angles are equal then the given two lines are parallel to each other. இப்போ அதுதான் ப்ரூவ் பண்ண போறோம். angle ABC equal to angle BCD ப்ரூவ் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி இங்க இன்சிடென்ட் இங்க ரெஃப்ளெக்ஷன் இது என்னது, இது லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன். லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் என்ன சொல்லுது, லா ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா angle of incident ray which is equal to angle of reflection. angle of incident வந்து angle of reflection அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க இருந்து போய் இது பண்ணுதா, இது இன்சிடென்ட் இது ரெஃப்ளெக்ஷன். அப்போ இன்சிடென்ட் என்ன ஆங்கிள் போய் முட்டுதோ அதே ஆங்கிள் தான் ரெஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இன்சிடென்ட் பாதி ரெஃப்ளெக்ட் பாதி நம்ம பிரிக்கணும், ஆங்கிளை பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்னா draw a perpendicular from B to RS. draw a perpendicular BM from B to RS. draw a perpendicular PQR BM, draw BM perpendicular to RS. அதே மாதிரி எதுக்கு இது ரெண்டா பிரிச்சிருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் சமம். அதனால இது ரெண்டா பிரிச்சிருக்கோம். இது X வச்சுக்கிட்டா இதுவும் X. அதே மாதிரி இதுதான் இங்க ஆங்கிள் ஆஃப் ரெஃப்ளெக்ஷன், இதுதான் இந்த கண்ணாடியில முட்டுறப்ப இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸா மாறுது. ரெஃப்ளெக்ஷன் அதுவே, இன்சிடென்ஸும் அதுவே. இது இப்படிக்கா வந்து இந்த கண்ணாடியில மோதி இப்படி போதா, இங்கேயும் நம்ம இன்னும் ஒரு பெர்பெண்டிகுலர் we are going to draw another perpendicular from C to PQ. draw another perpendicular CM perpendicular to PQ. இப்போ நம்ம ரெண்டு பெர்பெண்டிகுலர் வரைஞ்சிட்டோம். இப்போ ஒரு ரெண்டு parallel lines நடுவுல ஏகப்பட்ட பெர்பெண்டிகுலர்ஸ் வரையலாம். இப்படி கோடிக்கணக்கான பெர்பெண்டிகுலர் லைன்ஸ் வரையலாம். எல்லா பெர்பெண்டிகுலர் லைன்ஸுமே they are parallel to each other. இங்க இருக்கிற எல்லா பெர்பெண்டிகுலர் லைனுமே parallel to each other. So BM parallel to CM. இது M, இது N ன்னு வச்சுக்கிறோமா, இது N ன்னு வச்சுக்கிறோம். CN. Clearly BM parallel to CN. ஏன் பாத்தீங்கன்னா ரெண்டு parallel lines நடுவுல வரையக்கூடிய எல்லா பெர்பெண்டிகுலர்ஸுமே they are parallel to each other. இவ்வளவு கதை எழுதிக்கோங்க. எழுதிட்டு நான் இதை அடிச்சிடுறேன். இங்க அடிச்சு இப்போ இந்த லைனும் parallel அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப இது என்னதுன்னா இது டிரான்ஸ்வர்சல். அதாவது BM இது வந்து CN, இந்த ரெண்டு லைனுமே parallel லைன். இது ஒரு டிரான்ஸ்வர்சல், இந்த டிரான்ஸ்வர்சல் என்ன பாத்தீங்கன்னா BCங்கிற டிரான்ஸ்வர்சல். இது ரெண்டுமே parallel லைன் அப்படின்னு சொன்னா இந்த ரெண்டு ஆங்கிளுமே ஈக்குவல், பிகாஸ் தே ஆர் ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ்.
இதுக்கப்புறம் நம்ம நேரம் எங்கே போயிடும் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆங்கிள் எம்பிசி. எம்பிசி எம்பிசின்னா இந்த ஆங்கிள் இல்லைன்னா சிபிஎம் எப்படினாலும் போட்டுக்கிறான், ரெண்டுமே ஒண்ணுதான். ஆனா ஆங்கிள் எங்க வருதோ அந்த லெட்டர் தான் நடுவில் வரணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்கு பிஏ கொண்டு கடைசியில போடக்கூடாது. ஆங்கிள் எம்பிசி ஈக்குவல் டு ஆங்கிள் பிசிஎன். பிசி என்னன்னா பிசி, சி நடுவில் வருதுங்களா, அப்ப இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிள் ஈக்குவல் இருக்கும். இந்த ஆங்கிள் வந்து நம்ம வந்து என்சிபின்னு சொல்லலாம், பிசிஎன் சொல்லலாம், எப்படினாலும் இந்த ஆங்கிள் தான் குறிக்கும். அதே மாதிரி இதை வந்துட்டு எம்பிசின்னு சொல்லலாம், அப்பவும் இதான் குறிக்கும். சிபிஎம் சொல்லலாம், அப்பவும் இதைத்தான். இது ரெண்டும் சேம். நான் இந்த பிரிச்சது தெரியுமா, இந்த சிஎன் வந்து பெர்பெண்டிகுலரா பிரிச்சதுல இது வந்துட்டு ஒய்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆங்கிளும் இங்கேயும் இன்சிடென்ட் ரிஃப்ளெக்டிவும் சேம் தானே, அப்ப சரிசமா நான் பிரிச்சுக்கிறோம். அப்ப ஒய் ஒய்ன்னு அதை வச்சுக்கிறேன். இப்ப எனக்கு வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு கிடைச்சிட்டு, ஏன்னா இந்த ஆங்கிள் எக்ஸ், இந்த ஆங்கிள் ஒய். பி எம்பிசி, எம்பிசி வந்து எக்ஸ் தானே, எம்பிசி எக்ஸ், அப்புறம் பிசிஎன், பிசிஎன் வந்து ஒய். அப்ப எனக்கு வந்துட்டு என்ன கிடைச்சதுன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு கிடைச்சிட்டு. எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் கிடைச்சிட்டா, அப்ப நான் இங்க என்ன செய்ய போறேன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படிங்கிறப்ப வந்துட்டு இது ரெண்டையும் எக்ஸ் ஆக்கிடுறேன். இந்த கோடை எடுத்துறேன். ஒய் ஒய் இருந்துச்சா அதை 2y ஆக்கிடுறோம். இங்க எக்ஸ் எக்ஸ் இருந்துச்சா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தானே, இது ரெண்டையும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் தானே, அப்ப நான் எக்ஸ் போய் ஒய் போட்டுக்கிறேன். இது 2y ஆயிடுச்சு. ஏன்னா நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்ன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பாருங்க, ஆர்பி ஒரு லைன் இருக்கு, சிடி சாரி ஆர்பி இல்ல, இது ஏபி. இங்கதான் பிக்யூ, இங்க பி வரும், இங்க ஆர். ஏபிங்கிற லைனும் சிடிங்கிற லைனுக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்வர்சல் இருக்கு. இந்த ஆங்கிள் ஆல்டர்னேட் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் இங்கே ரெண்டுமே ஈக்குவல். தி alternate interior angles between the two lines AB and CD are equal. AB CD நடுவுல ஒரு டிரான்ஸ்வர்சல் BC போகுது. இந்த ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஆல்டர்னேட்டிவ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னா நமக்கு நல்லா தெரியும், கொடுத்துக்க ரெண்டு லைனும் parallel. hence AB parallel to CD. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும் ஒரு நிமிஷம். ஓகே மீடியஸ், நமக்கு இப்போ வந்து 6.1 முடிஞ்சு 6.2 முடிஞ்சிட்டு. இந்த எக்ஸசைஸ் கொஞ்சம் முக்கியமான எக்ஸசைஸ், ஏன்னா இதுக்கப்புறம் ட்ரையாங்கிள்ஸ் வரும், அதுக்கப்புறம் குவாட்ரேட்டர் வருது, எல்லாமே இவங்களோட ரிசல்ட்டை ட்ரையாங்கிள் தூக்கிட்டு போவோம், ட்ரையாங்கிளோட ரிசல்ட்டை குவாட்ரேட்டர் தூக்கிட்டு போவோம். அதனால இது ஒரு முக்கியமான சாப்டர் அப்படிங்கிறதுனால இதுக்கு அடுத்தாக்க ஒரு வீடியோ போறோம். அதுல என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் சால்வ் பண்ணுவோம், ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்ஸ் சால்வ் பண்ணுவோம். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா பீரியாடிக் டெஸ்ட், ஆஃப் இயர் எக்ஸாம் எல்லாம் கேட்டது, அதெல்லாம் நம்ம போட்டு வச்சுட்டு ஒரு வீடியோ போறோம். அந்த வீடியோ மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா உங்க ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.